எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. விருச்சிக ராசிக்கான பலன்களை சொல்ல வருமாறு என்னை அழைத்திருக்கிறார்கள் ராஜநிலை டிவி உயர்ந்த ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மருதமலை குருஜி அவர்களுக்கும். இதற்கு முன் எனக்கு முன்னதாக இந்த ராசி பலன்களை சொல்லி அமர்ந்த ஜோதிடம் சார்ந்த நல்லுள்ளங்களுக்கும், இதற்கு பிறகு வரப்போகிற ஜோதிடம் சார்ந்த பெரியவர்களுக்கும் எனது வணக்கத்தினை கூறிக்கொண்டு, ராஜநிலை டிவியினுடைய ஒரு மாதாந்திர கருத்தரங்கம். இதுல ராசி பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதுல விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர். இப்போ பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷனுடைய 8வது ராசி. மர்மமான நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருப்பாங்க. நிறைய அவங்களுக்குள்ள சீக்ரெட்ஸ் இருக்கும். ஆளுமையா இருப்பாங்க. எங்க எடுத்தாலுமே இவங்க பாத்தீங்கன்னா சைலண்ட் கில்லர். அமைதியா இருந்து தன்னுடைய காரியங்களை சாதிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா உள்ள வச்சுக்கிட்டு நமக்கு கரெக்டான நேரத்துல நமக்கு ஐடியா கொடுக்குறவங்களும் அவங்கதான். அவங்கள நீங்க சரியா பயன்படுத்திக்கலன்னா அதன் மூலமா பிரச்சனைகளை சந்திக்க போறது என்னவோ கூட இருக்கிற நம்ம தான் சந்திப்போம். அதனால எப்பயுமே இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பயன்படுத்துவது என்பது ஒரு அரிய கலை அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் டாக்ஸிக்கா இருப்பாங்க, ஆனாலும் ரொம்ப பாசக்காரங்க. ஏன்னா இந்த ராசி நீர் ராசி தன்மை. அதனால எப்பயுமே கடகம், விருச்சிகம், மீனம் இந்த மூணுமே பாத்தீங்கன்னா டு த கோர் ரொம்ப ஒரு அந்த தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துவதுல இந்த 3 ராசியுமே திறமையா இருக்கும். அதுல தாய் பாசம்னு சொல்றது கடகத்தை தான் சொல்லுவோம். இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி அந்யோன்யம் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் எல்லாத்துக்கிட்டையுமே தன்னுடைய அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்துவாங்க. ஒரு கணவன் தன்னுடைய மனைவி கிட்ட எப்படி ஒரு அன்பை வெளிப்படுத்துவாரோ அதே மாதிரிதான் இவங்களும் யாருக்கிட்டனாலும் தன்னோட குழந்தைகிட்டனா கூட அந்த பாசத்தை ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ரொம்ப பாண்டிங்கா கொடுப்பாங்க. அதனால நிறைய நேரங்கள்ல யாராவது தன்னை இன்சல்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்றவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். சோ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா வர ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1. அப்ப இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன்ஸ், கிரக நிலைகளை வைத்துதான் நாங்க இந்த பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஏற்கனவே வருட பலன்கள்லயே நிறைய விஷயங்கள் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம். இப்ப நாங்க சொல்றது இந்த சித்திரை 1, அதாவது இந்த ஏப்ரல் 14, 2026 முதல் அடுத்த 2027 ஏப்ரல் வரைக்குமே உங்களுக்கு எப்படி இருக்கும். ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருட தமிழ் புத்தாண்டு வரைக்கும் தான் உங்களுக்கு சொல்ல போறோம். அப்படிங்கிறதுனால இந்த பலன்களை அதை உத்தேசித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இடையான பீரியட்ல என்னென்ன பிளானட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சுதான். இப்போ ஆரம்பத்துல இந்த வருட ஆரம்பத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மேஜர் பிளானட்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. பொதுவாவே 8ஆம் இடத்துல குரு செல்லும் காலம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு அவர் யாரு 2-5 கூடைய யோகாதிபதி. அப்ப அவர் 8ல போய் மறையலாமா? கூடாது. அப்ப முதல்ல அவர் 8ல போய் மறைகிறாருன்னா அவர் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு செய்வாரு? பொதுவாவே குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகும்போது நம்மள யாராவது ஒருத்தர் காசிப் பேசிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது யாராவது ஒருத்தர் ஒரு ஃபேமிலிக்குள்ளேயோ இல்ல வெளியில ஒரு இடத்துலயோ உங்களை பத்தி புரணி பேசுறதே ஒரு குரூப்பே வழக்கமாவே வச்சிருக்கோம் அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா இந்த 8ஆம் இடத்துக்கு குரு வர்றப்ப இது யாரா இருந்தாலும் இந்த பலனை அனுபவித்தே தீர வேண்டும். அதுக்கு நீங்க மட்டும் இந்த விதி விலக்கா? ஆனா இந்த 8ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா, இவ்வளவு நாளா நிலுவையில இருந்த சில விஷயங்களை முடிச்சு கொடுத்துருப்பாரு. நிறைய பேர் இந்த காலத்துலதான் வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள்ல வேலைக்கு போய் பணத்தை இப்ப ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல முறைக்கு உங்களுக்கு பணம் வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய பேர் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் டேமேஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு இவன் கெட்டிக்காரண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இருக்கும். ஏன்னா நீங்க வருமானத்துல உயர்ந்து கொஞ்சம், ஏன்னா உங்களோட 2ஆம் இடத்த குரு பாக்குறாரு இல்லையா? அதனால வருமான விஷயத்துல பண விஷயத்துல அடுத்தவங்களை ஆஃப் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்க அந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு மேம்பாடான நிலையை பெற்றுள்ளீர்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பார்க்கும்போது இந்த ஏப்ரல் 14 கிட்டத்தட்ட 1/6/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய நிலை உங்களுக்கு அதே 8ஆம் இடத்துலதான் நீடிக்குது. 2ஆம் இடத்தை பார்க்கும். நல்ல வருமான விஷயங்கள் இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க இந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப அவசியமா கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். கிட்டத்தட்ட நம்ம 2 வருஷமாவே இதை சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா முதல்ல மீன ராசியில ராகு இருந்தது, இப்ப சனி இருக்காரு.
அப்போ அந்த மீன ராசிங்கிறது வெளிநாடு வெளியூரை குறிக்கக்கூடிய விஷயங்கள் தான். அங்க இந்த சனியோ ராகுவோ டிரான்சிட் ஆகும்போது கண்டிப்பா அங்க சொத்து வாங்குறது, அங்க போய் நம்ம வந்து வசிக்கிறது, இதுல எல்லாத்துலயுமே நம்ம பிரச்சனைகளை காணுவோம். ஆகவே மேக்சிமம் இந்த விருச்சிகம், மீனம், கடகம் இவங்கெல்லாம் வெளிநாட்டுல நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ராசி நீர் ராசிகள்ல பிறந்தாலே வந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவங்கெல்லாம் நீங்க ரொம்ப இந்த காலகட்டம்ங்கிறது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அடுத்ததா பார்க்கும்போது குரு பகவான் 1ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து கடக வீட்டுக்கு தன்னுடைய உச்ச ராசிக்கு வர்றாரு. உங்களுடைய ராசியை தன்னுடைய பார்வை பலத்தால ஒரு நல்ல சிறப்பா பார்க்க போறாரு. அந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே குரு பகவானுடைய பார்வை, ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வை, நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு உங்களோட ஃபேமிலி என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை சுத்தி மனமகிழ்ச்சியா இருந்தா எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸை இந்த குரு பார்வை அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இந்த குருவோட தன்மை எப்பயுமே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை வோல்டேஜ் எல்லோ லைட்னு வச்சுக்கோங்களேன், லைம் லைட் அப்படின்னு சொல்லுவோம். லைம் லைட் இந்த சென்ஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு வாய்ப்பே நமக்கு இவ்வளவு நாளா மறுக்கப்படுது. நம்ம எவ்வளோ ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணாலுமே நமக்கு வந்து ஒரு பெரிய அளவுல அதுல முன்னேற்றமோ நம்ம பண்ணதுக்கு உண்டான ஒரு கிரெடிட்டோ நமக்கு கிடைக்கல அப்படின்னா, அந்த பீரியட் வந்து அந்த கிரெடிட் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா தெளிவா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக ஜூன் 1க்கு அப்புறம் நிச்சயமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். இது வந்து நீங்க எழுதியே வச்சுக்கலாம். அது உச்சராசியில வர்றதுனால நிச்சயமாக இது இந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து கண்டிப்பா ஒரு வீடு வாசல் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், ஒரு நல்ல நான் வந்து இவ்வளவு நாளா எனக்கு எதுவுமே அமையல, ஒரு இடமோ வீடோ எதுவுமே அமையல, நான் இதுல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பீரியட கண்டிப்பா ஒரு கோல்டன் பீரியடா இருக்கும். ஏன்னா டைம் வரும்போதே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பெண்களா இருக்கீங்க அப்படின்னா தங்கத்தில் முதலீடு பண்ணக்கூடிய காலகட்டம். ஒரு சின்ன அளவாவது நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, வாங்குவீங்க. உங்க சுய ஜாதகத்துல தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்க ஜாதகத்துல ரொம்ப வலிமையா இருந்தாருன்னா நல்ல பெரிய லெவல்ல வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ரொம்ப எனக்கு வந்து லக்னம் வந்து வேறையா இருக்கு, ராசிதான் விருச்சிகம் அப்படின்னு சொல்லும்போது குரு உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு பொசிஷன்ல இருந்தாருன்னா பழைய தங்கம் தொலைஞ்சு போச்சு, உடைஞ்சு போச்சு, அதை போட்டுட்டு மாத்தக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வரும். பெண்கள் வந்து இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கோல்டு வாங்கக்கூடிய பீரியட் அப்படிங்கறது வந்து எல்லாருமே இப்ப ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால நான் அதை வந்து தெளிவா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்றேன். அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக வெயிட் பண்றவங்க தயவு செய்து இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணீங்கன்னா ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண வேண்டி வரும். அதனால விருச்சிக ராசியை பொறுத்தளவு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய மாற்றம், அதாவது ஜூன் 1க்கு அப்புறம் வரக்கூடிய இந்த மாற்றத்தை தயவு செய்து பயன்படுத்தி அந்த குரு பகவானுடைய அந்த ஸ்திதியை சரியா பயன்படுத்தி திருமணத்திற்கு உண்டான காலகட்டத்துக்கு விஷயங்களை நீங்க வந்து முன்னெடுத்து போங்க. இப்ப இருந்தே அதுக்கு உண்டான ஒரு பேக்லாக் ஒர்க் ஏதாவது இருந்ததுன்னா அதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக இருக்கும். குழந்தை பேருன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் அப்படின்னா நீங்க வந்து ஐவிஎஃப் முறையாகட்டும், இல்ல நார்மல் ஒரு டெலிவரி இந்த மாதிரி விஷயங்களாகட்டும், ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குரு உச்சம் பெறக்கூடிய ராசிக்குள் செல்வதால எல்லாருக்குமே கண்டிப்பா கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு கிடைக்க போகுது. அப்ப நிறைய பேருக்கு கிடைக்க போகுதுங்கும் போது விருச்சிக ராசி மட்டும் விதிவிலக்கா என்ன? அப்ப உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வந்து உங்கள் ராசி 5ஆம் பார்வையாக குரு பகவான் வந்து பார்க்க போகிறார். இவர் வந்து உங்க ராசிக்கு வந்து குடும்பத்திற்கும் உங்களுடைய குழந்தை பாக்கியம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் அவர் தான் அதிபதியா வர்றார் இல்லைங்களா? அப்போ நம்முடைய குடும்பாதிபதி மற்றும் பூர்வீக அதிபதியுமான குரு பகவான் தன்னுடைய 9வது பிரவேசமாக, அதாவது கடக வீட்டுக்கு உச்சம் பெறக்கூடிய ராசியில போறார். அப்போ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த ஐவிஎஃப் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, டிசம்பருக்கு அப்புறம் ராகுவும் கேதுவும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்குள்ளேயும் மகரத்துக்குள்ளேயும் என்டர் ஆக போறாங்க. அப்ப இந்த பீரியட்ல குருவை வந்து 2 பேரும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க. அப்போ இந்த நேரத்துல இந்த சோதனை குழாய் குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி குரு கேது, குரு ராகு கனெக்டிவிட்டியை தான் நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த பீரியடை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி கண்டிப்பா இந்த ஐவிஎஃப் உண்டான சக்சஸ் ரேட் கம்மியா இருக்கவங்களாம் அந்த பீரியடை தெளிவா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு குழந்தைகள் கிடைப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். எல்லாருக்குமே நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க போகுது. இதுல விருச்சிக ராசிக்குள்ளவங்களுக்கு இந்த 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ரேட் இருக்குங்கிறதுனால நீங்க கண்டிப்பா முயற்சிகள் பண்ணலாம்.
படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதி முடிச்சிருவீங்க. அப்புறம் நீங்க இந்த 12th ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு மேல காலேஜ் போறவங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த டைம்ல செலக்ஷன் ப்ராசஸ்ல இந்த ஆஃப்டர் ஜூன் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான இடமா இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாவே நடக்கும். எக்ஸாமை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா எழுதணும். ஏன்னா உங்களுக்கு 1, 6 வரைக்கும் அந்த டைம் நான் சொன்ன மாதிரி 8ஆம் இடத்துல குரு இருக்காரு. அதனால கவனங்கள் சிதறக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா 4ல ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு மைண்டு, தேவையில்லாத விஷயங்கள்ல மனதை செலுத்துவது, சோம்பேறித்தனமா இருக்கிறது. எதுவும் ஏன்னா 5ல வேற சனி உட்கார்ந்துருக்காரு. ராசிக்கு 4ல ராகு, 5ல சனி. இவங்க 2 பேரும் அவ்வளவு நல்லவங்க கிடையாது. நம்மள நல்ல ஒரு ஆளா வச்சிருக்க மாட்டாங்க. இயல்பாவே நம்ம என்ன பண்ணுவோம்? கதவை சாத்திட்டு சும்மா உள்ள இருட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மைண்டை இன்னும் கொஞ்சம் நம்மள டைவர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையா இந்த கிரகங்களும் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம்? பெரிய அளவுல நம்ம வந்து அந்த படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எடுக்க மாட்டோம். அதனால தயவு செய்து எக்ஸாம் டைமா இருக்கிறதுனால ரொம்ப கவனமா படிச்சு கவனமா தேர்வு எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா அடுத்ததாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட்டா உங்களை ஒரு நல்ல பொசிஷன்ல உட்காத்தி வச்சு அழகு பார்ப்பார் நிச்சயமாக. ஏன்னா இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவு நிறைய கீ போஸ்ட்ல இருப்பாங்க இவங்க. அடுத்தவர்களை ஆளுமை செய்வதில் விருச்சிக ராசி வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு சகாப்தம்னு சொல்லலாம். யாருமே செய்யாத நிறைய சாதனைகளை பண்ணி கொண்டிருக்கிற நமது பாரத பிரதமர் ஐயா வந்து இந்த விருச்சிக ராசி தான். அப்ப அந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கீ போஸ்ட்ல இருப்பாங்க அவங்க எல்லாம். சத்தமே இல்லாம யார் கேட்டாலும் நான் படிக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பயங்கரமா படிச்சிருப்பாங்க. அது நம்ம வெளியே யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாங்க. நிறைய விஷயங்களை சீக்கிரட்டா வச்சே வந்து கோல் போட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டத்தை கொஞ்சம் சரியா பயன்படுத்தும் போது மாணவ கண்மணிகளுக்கு சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக நல்ல எதிர்காலம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்க்கும்போது அரசியல் முக்கியமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருக்கிறவங்க இப்ப அரசியல்ல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கேன்வாசிங்ல இருந்து எல்லா விஷயமும் கவனமா வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமா பண்ணணும். ரொம்ப கேன்வாசிங்ல இருந்து அந்த ஓட்டு இது பண்றது விஷயங்கள்ல கவனமா பண்ணீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். கொஞ்சம் இந்த டைம்ல வந்து குரு பகவானோட பொசிஷனும் சரி மற்ற கிரகங்களும் சரி உங்களுக்கு அவ்வளவா சப்போர்ட்டிவா இல்லைங்கிறதுனால கொஞ்சம் நல்லா மெனக்கெட்டு நீங்க செய்யக்கூடிய வேலைகளை செய்யும் போது உங்களோட சுயஜாதகம் வலிமையா இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக நல்ல ஒரு ப்ராக்ரஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்க்கும்போது இந்த குரு பகவானோட ஸ்திதி வந்து ஜூன் 1க்கு அப்புறம் கடகத்துக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் அதிசாரமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/6ல இருந்து நவம்பர் மாசம் வரைக்குமே வந்து குரு கடகத்துலதான் இருப்பார். நவம்பருக்கு அப்புறம் வந்து அதிசாரமா அக்டோபர் நவம்பர்ல இங்க சிம்மத்துக்கு வந்துருவார். அப்ப சிம்மத்துக்கு வரும்போது திருப்பி கொஞ்சம் லைட்டா அவங்களுக்கு அந்த இவ்வளவு நாளா இருந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நிகழ்வுகள் விழாக்கள்ல கலந்துக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் சின்னதா சில மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா இந்த பீரியட் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா அந்த காலகட்டத்துக்குள்ள உங்களுடைய நல்ல முயற்சிகள் நல்ல ஒரு நமக்கு என்னென்ன வேணும் அந்த விஷயங்கள் நம்ம செட்டில் ஆகிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நீங்க அந்த பீரியடை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அந்த நோக்கத்துல மட்டும்தான் நம்ம இந்த பீரியட்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த குரு பகவானுடைய உச்ச ராசியில அவர் சஞ்சரிக்கக்கூடிய காலம். அதனால அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்கள் திருமணம் குழந்தை பேரு மற்ற என்னென்ன உங்களுக்கு வேணுமோ டிக் மார்க் போடுற எல்லாத்தையும் நீங்க ஒரு லிஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பீரியடுக்குள்ள உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது ரொம்ப நல்ல ஒரு மாற்றங்கள் இதெல்லாமே வந்து அந்த காலகட்டத்துக்குள்ள கம்பல்சரி நடக்கும். ஏன்னா உங்க சுயஜாதகமும் இதுல வலிமை ரொம்ப முக்கியம். ரொம்ப வலிமையா இருக்கும்போது நாங்க சொன்னது 200% நடக்கும். வலிமை குறைவா இருக்கும்போது கண்டிப்பா அதுல ஒரு 75% இல்ல 50% இந்த மாதிரி ஆவரேஜா கொண்டு போகும். இப்போ உங்களுக்கு ஒரு லாட்டரியில நீங்க பிரைஸ் அடிப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா லாட்டரியில பிரைஸ் அடிப்பீங்க. ஆனா உங்க ஜாதகம் வந்து வலிமையா இருக்கிற பட்சத்துல அது வந்து கோடி கணக்குல போகும். ரொம்ப வலிமை குறைவா இருக்கிற பட்சத்துல அது வந்து தௌசண்ட்ஸ்ல இருக்கும். சோ அதனால அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஜாதகம் எவ்வளவு வலிமையானது நமக்கு வந்து நம்மளோட லிமிட் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பொழுதுமே பலன்கள் வந்து நிச்சயமா யாரா இருந்தாலும் அது %% கரெக்டா இருக்கும். அடுத்ததா பார்க்கும்போது உங்களுக்கு ராகு பகவான் வந்து இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு. தாயாரோட உடல் நலத்துல நிறைய ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வீடு ஏதாவது இருந்ததுன்னா மராமத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஏதாவது அதுல சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தண்ணி இதாகுது லீக் ஆகுது அப்புறம் வந்து நிறைய எனக்கு ஏதாவது காணாம போயிடுச்சு வீட்டுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு வருவார். 3ஆம் இடத்துக்கு வரும்போது, அதாவது நான் சொல்றது டிசம்பர் மாசம் ராகு பெயர்ச்சியாகி 3ஆம் இடத்துக்கு வரும்போது, தைரிய வீரிய விஜயஸ்தானத்துல பொதுவாகவே ராகு வருவது யாருக்கா இருந்தாலும் 2 மடங்கு தைரியத்தை கொடுக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே உள்ள ஒரு 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 அனல் மாதிரி ஒரு கோபமோ இல்ல ஒரு வேகமோ உங்களுக்கு இருக்கும். அப்ப இது வந்து இன்னும் உங்களை வந்து 200% வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். இந்த ராகுவினுடைய பெயர்ச்சி 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய தைரியஸ்தானம் வலுப்பெறும். இதை விட இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் பல மடங்கு வந்து ஒரு வேகமா ஒரு விவேகமா எல்லா இடத்துலயும் கலந்துக்கிறதோ உங்களுடைய முயற்சிகளை முடுக்கி விடுக்கக்கூடிய காலமாக அந்த டைம் இருக்கும். நல்ல ஒரு சிறப்பான ஒரு முயற்சிகளை முன்னெடுப்பீங்க. அந்த முயற்சிகள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக டிசம்பர் 8ஆம் தேதிக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பாசிட்டிவா உங்களுக்கு இருக்கும். கேது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த கேது வந்து பயிற்சியாகி உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 9ல வந்து போறாரு. அப்ப 9ல போகும்போது கண்டிப்பா தந்தையாருடைய உடல் நலமும் சரி, ஒரு ட்ரிப்பு தூர பயணங்கள்ல சரி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தடைகளை உருவாக்குவார். அப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க இப்போ ஒரு வெக்கேஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த டிசம்பருக்கு அப்புறம் நீங்க திருப்பி வெக்கேஷன் முடிஞ்சு போகணும் அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால இந்த கேதுவினுடைய ராகு கேதுவுடைய பயிற்சியில ராகு பாசிட்டிவா இருப்பாரு, கேது வந்து பாசிட்டிவா இல்லைங்கிறதுனால நீங்க அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்தளவு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுடைய உடல் நலம், அவர்களோட நீங்க கான்வர்சேஷன் 1-to-1 கான்வர்சேஷன் இருக்கும்போது இயற்கையாவே வந்து உங்களோட ராசியோட ஒரு போட்டோ அந்த சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா தேல் மாதிரி கொட்டுறீங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு கண்டிப்பு இருக்கும். அந்த கண்டிப்பை இந்த காலகட்டத்துல குழந்தைகள்கிட்ட நீங்க பயன்படுத்தும் போது அது கண்டிப்பான முறையில ஒரு சங்கடத்தை தரக்கூடிய விரிசலை தரக்கூடிய அமைப்புல வந்துரும். அதனால பிள்ளைங்க விஷயத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவங்க கிட்ட பேசுற விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பிள்ளைங்க கிட்ட எப்பயுமே பொதுவாவே வந்து நம்ம அந்த கான்வர்சேஷன் பண்ணும்போது இந்த காலகட்டத்துல அது ரொம்ப அவங்கள வந்து உங்கள்கிட்ட கிட்ட கொண்டு வர முடியாத சூழ்நிலை கொண்டு வந்துரும். அதனால பிள்ளைங்களோட ஒரு வளர்ச்சியிலையும் சரி, அவங்களுடைய ஒரு அவங்க மேல இருக்க அக்கறை இருக்க யாருமே கொஞ்சம் ஹர்ட் பண்ணாம பேசுனீங்கனாலே இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல கண்டிப்பா பிரச்சனைகள், வில்லங்கங்கள் இருக்கும். அது வந்து கண்டிப்பா சனியினுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் அது வந்து நீங்கிறதுக்கு உண்டான அமைப்பை வந்து நிச்சயமா கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது சனி பகவான் வந்து 2027 அதாவது அடுத்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமே வந்து அங்கதான் இருக்க போறாரு. அதனால சனி பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால எண்ணங்கள் எப்பவுமே நிறைய சோம்பேறித்தனம் மனசுக்குள்ள வராம பாத்துக்கணும். ஏன்னா 5ல சனி அப்படிங்கும்போது குழந்தை பாக்கிய விஷயத்திலையும் தடைகள், இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கோம் அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியம் உருவாகுறதுல தடை, பிரேக்கு, கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுது, என்ன ரீசன்னே தெரியல, தள்ளி போடுற மாதிரியான சிச்சுவேஷன் இதெல்லாம் கொடுக்கும். பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதுல இருக்கிற வில்லங்கங்களை உங்களுக்கு வந்து இப்ப எப்பயுமே சனி ஒரு இடத்துக்கு வரும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்த சுத்தம் பண்றாரு. அப்ப இந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வீக ஸ்தானத்துல அவர் இருக்கிறதுனால அங்க இருக்கிற வில்லங்கங்கள், உங்க தாத்தாவோட ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, உங்களோட ஃபேமிலியில இருக்கிற ப்ராப்ளம், பூர்வீகத்துல இருக்க பிரச்சனை, அதை எல்லாத்தையும் சரி பண்ணி அவர் வெளியில போறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக கொடுத்து விட்டுதான் செல்வார். அதனால அந்த 5ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய எண்ணங்கள், ஆழ்மன எண்ணங்களும் 5ஆம் இடம் தான். அதனால மனசை வந்து கரெக்டா வச்சுக்கணும். ஏன்னா சனி இருக்கும்போது ஒரு தேவையில்லாத விஷயங்களை நம்ம உள்ள போட்டு குழப்புறதோ, ஒரு சேரோ எப்ப பார்த்தாலும் கவலைப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம மனதை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு வளமான ஆண்டாக நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். பரிகாரத்தை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மகாலட்சுமியினுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல வரக்கூடிய நடு நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மகாலட்சுமி தாயாருடைய நட்சத்திரம். அதனால வெள்ளிக்கிழமைகள்ல காத்தால 6 to 7 மகாலட்சுமி தாயாருக்கு நல்ல ஒரு தாமரை மலர்களால அவங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு 2 நெய் தீபம் போட்டு குங்குமம் வாங்கி கொடுத்து உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்க ராசியில இருக்கக்கூடிய உங்களோட மனதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய சூழ்நிலைங்கிறது இருக்கும். அதே போல இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவு சுயம்புவாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வர்றது அப்படிங்கிறது எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். இப்ப வந்து குரு கடகராசிக்கு வர்றாரு, மேஜரா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ண போறாருங்கிறதுனால முடிந்த அளவு திருச்செந்தூர் சென்று வருவதும் உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. சோ எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு வளமான ஆண்டாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்ல இருந்துங்க.